ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒன் கான்செப்ட் ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அது போல இன்னைக்கு ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸையும் கான்செப்டே பார்ப்போம். எழுதி வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்ல வந்துரும். ஓகேவா? அப்ப என்ன கரண்ட் அஃபேர்ஸ்? ஒரு தடுப்பூசி செலுத்துறாங்க. ஒரு புற்றுநோய்க்கு. அது எந்த புற்றுநோய்க்கு அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஓகேவா? அது யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு, குறிப்பா 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இதை செலுத்துறாங்க. 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இதை செலுத்துறாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வீட்ல யாரெல்லாம் 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் இருக்கீங்களோ தயவு செய்து இந்த தடுப்பூசியை போய் செலுத்திக்கோங்க. சரி, ஓகே. இந்த அளவுக்கு இந்த தடுப்பூசி செலுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காரணம் இல்லாம இருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. புற்றுநோயால பாதிக்கப்படுறதுல பெண்கள்ல புற்றுநோயால பாதிக்கப்படுறதுல இந்த செரிவிக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் 2வது இடத்தை வகிக்குது. அது மட்டும் இல்லாம எத்தனை கேஸஸ் ரெஜிஸ்டர் ஆகுது பாருங்க. ஒரு ஆண்டுக்கு 80,000 பேர் வந்து இந்த நோய், அதாவது இந்த புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. அதுல கிட்டத்தட்ட பாருங்க 42,000 பேர் என்ன பண்றாங்க, இறந்தும் போறாங்க. ஸோ அதனால தான் இந்த தடுப்பூசிய சிறுமிகளுக்கு செலுத்துறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வயசுல இருந்து அவங்க இம்யூனிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த நோயிலிருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. சரி, ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த கரண்ட் அஃபேர்ஸ்? எந்த புற்றுநோய்க்கு தடுப்பூசி செலுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த புற்றுநோய்க்கு? செரிவிக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு செலுத்துறாங்க. என்ன காரணம்ன்றது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ன்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ கான்செப்ட்க்கு போலாமா? கான்செப்ட் கேட்டா எத பத்தி கேட்பாங்க? இந்த செரிவிக்கல் கேன்சர் பத்தி கேட்பாங்க. அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னா என்ன? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செர்விக்ஸ்னா என்ன? செர்விக்ஸ்ன்றது கர்ப்பப்பை வாய். அது எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. புட் அ இது என்னது? கர்ப்பப்பைக்கும் பெண்ணுடைய பிறப்புறுப்பு வெஜினாக்கும் இடையில இருக்கக்கூடியதா, அதாவது ஒரு கனெக்டிங் ஆர்கன், அதாவது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செரிவிக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாய். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கருவுற்றல், ஃபெர்டிலைசேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்கும்போது ரொம்ப சேஃபா பிறக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த செரிவிக்ஸ் தான். சரியா? இது ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். சரியா? செரிவிக்ஸ்ன்றது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எதை கனெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதை கனெக்ட் பண்ணுது? கர்ப்பப்பையையும், ஓகேவா, பெண்ணுடைய பிறப்புறுப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த செரிவிக்ஸ். செரிவிக்கல் கேன்சர் அப்படின்னா செரிவிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கர்ப்பப்பை வாயுடைய அணுக்கள் செல்ஸ் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அப்நார்மலா வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிச்சோன்னே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கேன்சர் நோய் உருவாகும். அதை செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்கேன். சரியா? இட் அக்கர்ஸ் when cervical cells grows abnormally and uncontrollably. அப்படி வளர்ந்தது அப்படின்னா அதிகமா பெண்களுக்கு ப்ளீட் ஆகும், வயிற்று வலி அதிகமா ஏற்படும், நிறைய பாதிப்புகள் உண்டாகி ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரே போகிறதுக்கான நிலைமையும் ஏற்படும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது சின்ன வயசுலயே போய் உங்களுக்கு அந்த வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த வைரஸ் உடனே தெரியாது. 20, 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது கேன்சரா உருவாகும். தெரியல உங்களுக்கு, கேன்சர் புற்றுநோய் என்பது உடனே தெரியக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ அது ஏன் வந்து இந்த அளவுக்கு தடுப்பூசி செலுத்துறாங்கன்னா காரணம் இல்லாம இருக்காது. ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இது எதனால பரவுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் வந்து ஒரு வைரஸ். அந்த வைரஸ் பேர் தான் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். மனித பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது பாருங்க, கிட்டத்தட்ட 95% பேருக்கு வந்து இந்த வைரஸ்னால தான் இந்த கேன்சர் நடக்குது. சரிங்களா? அப்போ என்ன செரிவிக்கல் கேன்சர்னா என்னன்னு கேட்பாங்க. செரிவிக்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. அது எதுக்கும் இடையில இருக்குதுன்னு கேட்பாங்க. அது எந்த வைரஸ்னால பாதிக்கப்படுறீங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த வைரஸ் அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து பல வகைகள் இருக்கு. சரியா? அது குறிப்பா அதுல 40%, அதாவது 40 HPV தான் வந்து இனப்பெருக்க மண்டலத்தை தாக்கக்கூடியது. இனப்பெருக்க ஆர்கன்ஸ் இருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை தாக்கக்கூடியது. அதுல முக்கியமானது 4 வகை இருக்கு. பாருங்க, 40 டைப்ஸ். அவற்றில் சுமார் 40 வகை வைரஸ்கள் இனப்பெருக்க உறுப்புகளை பாதிக்கின்றன. அதுல 4 வகை மட்டும் தான் நமக்கு அது என்ன சொல்றது, ஒரு பெரிய தொல்லையா இருக்கிறது. அதுல நான் ரெட்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 16ம் 18ம். இந்த 16, 18 வகைகள், அதாவது ஹெச்பியோட வகைகளை சொல்லிட்டு இருக்கேன். இந்த 16, 18 வகைகள் தான் கேன்சரை வர வைக்கக்கூடிய ஒரு வகை. ஸோ இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் உள்ள போய் கேட்கறாங்க கான்செப்ட்ல அப்படின்னா. அந்த 6, 11 இருக்கு பார்த்தீங்களா? அந்த 6, 11 கூட சரி பண்ணிடலாம். ஆனா 16, 18 வந்து கேன்சர வர வைக்கும். அத கியூர் பண்ண முடியாது. இன்கேஸ் அது பாதிப்பு வந்து அதிக நாள் வந்து ஆயிடுச்சு அப்டின்னா. இத அவங்க தனியா பிரிச்சு குடுத்துருக்கேன் பாருங்க. 6, 11 வந்து என்ன கொண்டு வருது பாருங்க. இனப்பெருக்க உறுப்புகளின் மருக்கள். வார்ட்ஸ்னா மருக்கள கொண்டு வரும். குட்டி குட்டி டிஷ்யூஸ் மாரி பல்ஜ் ஆகும். அந்த செர்விக்ஸ்ல ஏன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜெனிட்டல் வார்ட்ஸ கொண்டு வரும். அது எது அப்டின்னு பார்த்தீங்கன்னா 6, 11. இது கியூரபிள் தான். சரியா? ஆனா 2வது ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க. இவர் தான் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய கொண்டு வருவாரு. சரியா? ஓகே.
ஏன் அப்படின்னா, இந்த 16, 18 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அது ஆரம்பத்தில என்டர் ஆகும்போது, பெண்கள பாதிக்கும்போது, பெண்களுடைய இம்யூன் சிஸ்டமே கிட்டத்தட்ட அழிச்சிடும். ஒரு வேள பெண்களுக்கு எதிர்ப்பு கம்மியா இருந்தது, அதாவது இம்யூனிட்டி கம்மியா இருந்ததுன்னா, அந்த அந்த வைரஸ் வந்து அழியாது. அந்த வைரஸ் வந்து பெண்களுடைய உடம்புல தங்கி 20, 25 வருஷத்துக்கு அப்புறம் அது கேன்சரா உருவெடுக்கும். ஸோ நெறைய பேருக்கு இது தெரியாது. இந்த இந்த தடுப்பூசிய தயவுசெய்து அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. சரியா? இது என்ன தடுப்பூசி செலுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கார்டசில் 4 வேக்சின செலுத்துறாங்க. இதுவும் கேட்பாங்க. புரியுதா? இதுவும் கரண்ட் அஃபேர்ஸா கூட எடுத்துக்கோங்க. யார் எந்த நோய்க்கு செலுத்துறாங்க? செர்விக்கல் கேன்சர் புற்றுநோய்க்கு. எந்த வயது குழந்தைகளுக்கு? 14 வயது குழந்தைகளுக்கு. எந்த தடுப்பூசி? கார்டசில் 4. அது என்னப்பா 4? 4ன்றது வந்து இந்த 4 வகையான வைரஸ்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது 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 இதுக்கு தான் இத மென்ஷன் பண்ணி நான் சொன்னேன். ஹெச்பிவினா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் 6, 11, 16, 18. இந்த 4 வகையான வைரஸ்களுக்கு அகெயின்ஸ்டா தான் இந்த தடுப்பூசி செலுத்துறாங்க. இந்த வைரஸ் என்ன பண்ணும்? இந்த இந்த வேக்சின் என்ன பண்ணும்? போய் ஆன்டிஜென கிரியேட் பண்ணும். நம்ம பாடிஸ் அதுக்கு எதிரா ஒரு ஆன்டிபாடிஸ கிரியேட் பண்ணி வச்சுக்கும். அதுதானே வேக்சின். சரி வேக்சின பத்தி நான் டெஃபினிஷன்லாம் அப்புறம் சொன்னேன். டைம் இல்ல. நம்ம அத பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். என்ன வேக்சின் செலுத்துறாங்க? கார்டசில் 4 அப்படின்னு சொல்லிட்டு செலுத்துறாங்க. இன்னொரு வேக்சின் இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செரிவாவேக். இது நம்ம இண்டிஜினியஸா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு தடுப்பூசி. இது எதுக்காக? அதே HPV வைரஸ்க்காக அது எதிரா தான். சரியா? ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு எதிராக நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வேக்சின் இருக்கு. அதுக்கு பேர் வந்து செரிவாவேக். இது சீரம் இன்ஸ்டிடியூட் தெரியும் இல்லையா? சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அவங்க தயாரிச்சது. இது யாருடையதுன்னா, USA யோடது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. கான்செப்ட்டயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி சீரிஸ் புடிச்சிருந்தா, ஏதாச்சும் சஜெஸ்ட் பண்ணுங்க. எந்த மாரிலாம் கொண்டு போலான்னு சொல்லிட்டு. சரியா? தேங்க் யூ. பாய்.